நாம் தமிழர் கட்சியின் கும்பகோணம் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்ட நம் சமூகத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சியின் தமிழகத்தின் முதல் வேட்பாளர் வழக்குரைஞர் திரு மு. ஆனந்த் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை வரவேற்க வருகிறார்கள். உங்கள் கரவொலியோடு அவர்களையும் வரவேற்போம். अस्किंदगा नमस्कार. मी पलकारुम वद्दगरमनी अरवेदे होयदी आम्ही जिवरगाम तमिळनाडू हे जुक्कु मनगान तमिळ मनगान से तीरान अंग मुन्नुन सद दुनावी कालना मन आम्ही तमिळुम तेंगा संगदी पुरंजई तेगनंगाल तुंग अनुमति वंदार मी तमिळ वत्तगरामीन से तमिळ वत्तगरागे நன்றி. இந்த மாநாட்டினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எஸ்பேக் அமைப்பின் தலைவரும் ஆந்திர பிரதேசத்தின் மதிப்புமிக்க மற்றும் அதிகாரமிக்க காவல்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற ஐயா KRM கிஷோர்குமார் IPS அவர்களுக்கும் அவர்களின் மன ஓட்டத்தின்படி அமைந்துள்ள எஸ்பேக்கின் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் சௌராஷ்டிரா மத்திய சபை பொறுப்பாளர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் ஏனைய அரசியல் ஆளுமைகளுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஒரே உணர்வுடனும் ஒரே கனவுடனும் வருகை புரிந்துள்ள எமது சௌராஷ்டிரா உறவுகளுக்கும் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்ற பாட்டன் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப சில காலங்களாக உணர்ச்சி குறைவாகவும் எழுச்சி இல்லாமலும் தொடர்ச்சி இல்லாமலும் வாழ்ந்து வரும் நமது சௌராஷ்டிரா இன மக்களை தமிழக அரசியல் பாதையில் அழைத்து சென்று தடம் பதிக்க வருகை புரிந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எமது ஆரூர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் எங்களது அழைப்பை ஏற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்துள்ள நாம் தமிழர் கட்சியில் குறிப்பாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகை புரிந்துள்ள எனது அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் கூடியுள்ள இந்த நிகழ்வு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. சரித்திரத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் நமது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தடம் பதிக்க உருவாக்கப்பட்டவையாகும். இது ஒரு விழிப்புணர்வு கூட்டம். இன்று முதல் சௌராஷ்டிரா சமூகம் தமிழ்நாட்டு அரசியல் பாதையில் பயணிப்பதையும் தொடர்ச்சியாக இருப்பதையும் எவராலும் தடுக்க முடியாது என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வெறும் கைத்தட்டலோடு நின்றுவிடக் கூடாது. அது ஒரு வரலாற்று பதிவாக்கப்பட வேண்டும். அதன்படிதான் அரசியல் கட்சிகளிடையே கேள்விகள் எழுப்பப்பட்டும் அதன் பின்பாகத்தான் நமக்கான அதிகாரம் கிடைக்கும். எல்லோர் மனதிலும் ஒரு கேள்வி எழலாம், தமிழக அரசியலில் சௌராஷ்டிரக்காரர்கள் இல்லையா என்று பல தரப்பினரும் சொல்லி வருகின்றார்கள். ஒரு பொய்யான தகவலை சொல்லி வருகின்றார்கள், ஆம் சௌராஷ்டிரக்காரர்கள் அரசியலில் இல்லை என்று. அதை வார்த்தையே தவறு. இருந்தோம், ஆனால் தொடர்ச்சியாக இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் இந்த மாநாட்டின் வழியாக இனி வரும் காலங்களில் தமிழக அரசியலில் சௌராஷ்டிரக்காரர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அதன்படி தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மேடையின் வாயிலாகவும் இந்த மாநாட்டின் வாயிலாகவும் தமிழ்நாட்டு மக்களிடையே சிலரின் பெயர்களை நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அதில் முதலாவதாக இம்மண்ணின் வீர மங்கை திருமதி லீலாவதி அவர்கள் 1990களில் மதுரையில் கட்டவிழ்த்து விற்கப்பட்ட கந்துவட்டி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை ஆகியவரை தலைவீர்த்தி ஆடியது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும். அதில் 1996இல் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வில்லாபுரம்
59வது மாநகராட்சி வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நமது லீலாவதி அம்மையார் அவர்கள். அவர் எடுத்த மக்கள் திரள் போராட்டத்தின் காரணமாக இங்கு இருந்த கயவர்களால் வருமானம் ஈட்ட முடியாமல் போய்விட்டது. அதனால் இந்த லீலாவதி உயிருடன் இருந்தால் நமக்கு பிரச்சனை என்று 23/4/1997 அன்று அவரது கட்சியினர் முன்பாகவே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். பின்பாக அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வில்லாபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயானத்திற்கு கொண்டு போய் தீ மூட்டினார்கள். நல்லா கேட்டீங்க, ஒரு மனைவி இறந்து போனா புருஷங்காரன் தான் கொல்லி வைப்பாங்க. இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவருக்கு கொல்லி வச்சது யார் தெரியுமா? அப்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் திரு பி மோகன் அவர்கள். ஏன் அப்போதைக்கு அவர் வீட்டுக்காரர் குப்புசாமி கொல்லி வைக்க விடல? அதுலயும் அரசியல் இருந்திருக்கு போல இருக்கு. சரி, அவரோட கொலை வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்தப்ப மாவட்ட நீதிபதி ஒருவர் நம்ம மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டவர், இறந்து போன லீலாவதி அம்மையாரின் உயிர் தியாகத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தின் காரணமாக இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில் தற்போது விசாரணைக்கு வந்தால் பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாகவும் இறந்தவருக்கு அநீதி இழைக்கப்படும் என்று உண்மையை கூறி அவசர மனுவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறக்கூடாது என்று மனு தாக்கல் செய்து அதன்படி 2003ஆம் ஆண்டு 6 பேர் குற்றம் சாட்ட நபர்களாக, அதாவது ஆயுள் தண்டனை விதித்தார்கள். லீலாவதி அம்மையாரை கொண்டவர்கள் 6 பேர்கள் என்று தண்டனை விதித்தார்கள். அதற்கு மேல்முறையீடு போறாங்க. அதுலயும் அந்த தண்டனை உறுதியாகுது. பின்னாடி 2006ஆம் ஆண்டு இங்கு ஆட்சி அமைத்த தமிழக முதல்வர், அதாவது இப்போ உள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தந்தை கருணாநிதி தான் அப்போதைக்கு முதலமைச்சர். அவருக்கு ஆட்சி வந்த 2006ல் 2008ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நன்னடத்தின் காரணமாக இந்த 6 பேரையும் விடுதலை செய்தார்கள். நல்லா கேட்டீங்க, 1997ல் லீலாவதி அம்மையார் கொலை செஞ்சவங்க அதிகபட்சம் 9 ஆண்டுகளுக்குள்ள அவங்க ஜெயில கிடையாது. 2003ல் தண்டனை விதிக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு வெளியில விட்டாங்க எல்லாருமே. இது ஒண்ணு. இரண்டாவதாக மிக முக்கியம் ஒரு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அந்த அம்மா லீலாவதி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க இறந்ததுக்கு பின்னாடி அவங்க ஏரியால குடிநீர் குழாய்கள் பதிச்சாங்க. அதன் மூலமா கிடைக்கப்பட்ட குடிநீரை அந்த மக்கள் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகல. அந்த அம்மா படுகொலை செய்யப்பட்டு இறந்த இடத்தில் கொண்டு போய் அதை கொட்டி மௌனாஞ்சலி செலுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு வரலாறு. இந்த வரலாறை திட்டமிட்டு மறைக்கின்றார்கள். இரண்டாவதாக எம் மண்ணின் மைந்தன், அதாவது கும்பகோணம் மண்ணின் மைந்தனாக இருந்த SR ராதா அவர்கள் 1977ல் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் MLAவாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்தவர். பின்னாளில் 1939ஆம் ஆண்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி MLAவாகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னையில் உடல்நலக் குறைவால் காலமானார்கள். அதற்கு பின்பாக வந்தவர்தான் நமது OS அமர்நாத் அவர்கள். அதற்கு பின்பாக AGS ராம்பாபு 3 முறை MP-யாக நமது மதுரையில் இருந்தவர்கள். இதுபோல் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இவர்கள் காலத்தில் நாம் எல்லாம் சௌராஷ்டிரா மக்களின் முகமாக அவர்கள் விளங்கினார்கள், வைரக்கற்களாக அவர்கள் விளங்கினார்கள். ஆனால் இப்போது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம். ஏன் அந்த வெற்றிடம்? ஏனென்றால் நமக்குள் ஒரு விழிப்புணர்வு இல்லை. இங்கு உள்ள இளைஞர்களிடம், அதாவது என் உடன் பிறந்த தம்பி தங்கையிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்கிறேன். படித்த படிப்புக்கேற்ப வேலை இல்லை. அந்த வேலை கிடைத்த வேலையும் பாதுகாப்பானதாக இல்லை. ஏனென்றால் நமக்கு அரசியல் வேண்டாம், நம்ம ஒதுங்கிடலாம். நமக்கு அரசியல் வேண்டாம், நம்ம ஒதுங்கிடலாம். ஒதுங்கி போய் என்ன பண்ணுவ? மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பியா? அதை போய் எங்க கொடுப்ப? என்ன பண்ணுவ? நீ நினைச்ச மாதிரி உன் முன்னோர்கள் நினைச்சிருந்தா இந்த அனாதை நிலை கூட நம்ம கிடைச்சிருக்காது. ஏற்கனவே நம்ம அனாதைகளாக இருந்துட்டு இருக்கோம். நீ நினைச்ச மாதிரி உன் தாத்தா பாட்டி நினைச்சிருந்தா நம்ம நிலைமைலாம் விண்ணா இருக்கும். ஆகவே அரசியலை விட்டு இளைஞர்கள் தம்பி தங்கைகள் ஒதுங்க கூடாது. அரசியலை நீங்க ஒதுக்கலாம், ஆனால் ஒரு காலமும் அரசியல் உங்களை ஒதுக்காது என்பதை மறந்து விடாதீர்கள்.
இளைஞர்கள் இல்லா அரசியல் முதுமையான அரசியல். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் கொண்ட அதுவும் பக்குவமான அரசியல் கோட்பாடுகள் தெரிந்த நாம் தமிழர் கட்சியின் இளைஞர்கள் தான் இந்த கட்சியில் தேவைப்படுகிறார்கள். இளைஞர்கள் அனைவரும் பக்குவப்பட்டு புரிதலோடு பயணித்து வருகின்றோம். ஆகவே தாங்களும் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையும்படி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னிலையில் அழைக்கின்றேன். அனைவரும் வாருங்கள். மேலும் சமுதாயத்தில் பெண்கள் முதுகெலும்புகள் என்று கூறி அவர்களை முதுகுக்கு பின்னாடியே ஒதுக்கி வச்சிட்டு இருக்கோம். குடும்பத்தை தாங்குபவர்கள் பெண்கள் தான். நெசவு தொழிலில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் உழைக்கின்றார்கள். ஆனால் அதிகம் பேசப்படாதவர்களும் பெண்கள் தான். குடும்பத்தை தாங்குறீங்க, பொருளாதாரத்தை தாங்குறீங்க, ஏன் அரசியல் பாதையில வந்து பயணிக்க அச்சப்படுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம், வாங்க. ஆணுக்கு பெண் சமம் என்ற பாகுபாட்டின்படி இல்லாமல் ஆணுக்கு பெண் சமம் என்கின்ற நாம் தமிழர் கட்சியின் கோட்பாட்டின்படி எல்லா சட்டமன்ற தேர்தல், எல்லா பாராளுமன்ற தேர்தலிலும் சரிக்கு சமம். அதாவது 117 பெண்கள் 117 ஆண்கள், 20 ஆண்கள் 20 பெண்கள், 40 பாராளுமன்ற தொகுதி என்றால் 20 ஆண்கள் 20 பெண்கள் என்ற விகிதாச்சார அடிப்படையில் எவ்வித பாகுபாடுமின்றி எவ்வித சமரசமுமின்றி களத்தில் சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை நிரூபிக்கும் கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களை விட்டால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எவரும் கிடையாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த மேடையின் வாயிலாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். நமது சௌராஷ்டிர சமூக மக்களிடையே ஒரு முக்கியமான தவறான புரிதல் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் எவரும் அண்ணன் சீமான் உள்ளிட்ட, அதாவது எங்கள் கட்சியின் தலைவராக உள்ள அண்ணன் சீமான் உள்ளிட்ட எவருமே சௌராஷ்டிரா சமூகத்தினரை வந்தேரிகள் என்று கூறியது இல்லை. இது எவரோ திட்டமிட்டு உங்களிடம் பரப்பியுள்ளார்கள். எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி சௌராஷ்டிரா சமூகத்தை வந்தேரிகள் என்று கூறவில்லை, கூறவும் கூறாது. ஏனென்றால் இந்த மண்ணில் உழைத்து வாழும் அனைவருக்கும் இந்த மண் சமம் என்றுதான் நாம் தமிழர் கட்சி கருதுகின்றது. ஆகவே இறுதியாக சில வார்த்தைகள் கூறிக்கொள்கிறேன். இனியும் நாம் இந்த அரசியலில் புறக்கணிக்கப்பட போகின்றோமா, அல்லது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை கைகளை இறுக பற்றி கொண்டு தமிழ் தேசிய அரசியலில் நமது பங்கும் இருக்க போகின்றதா என்பதை நினைத்து பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்களில் கொஞ்சம் விளவரைய பேசிக்கிறேன். அண்ணனுக்கு மணி ஆயிடுச்சு. நமது சௌராஷ்டிரா எழுச்சி வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். கடலே நிகர் படை சேர் கடுவிட நேர் கருவிகள் சேர்